தற்போதைய அண்மை செய்தி, துணைவேந்தர் மாநாட்டில் பங்கேற்பதற்காக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தற்போது கோவைக்கு வந்தடைந்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். துணைவேந்தர் மாநாட்டில் பங்கேற்பதற்காக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தற்போது கோவைக்கு வந்திருக்கிறார். துணைவேந்தர் மாநாட்டில் பங்கேற்பதற்காக கோவை வந்தடைந்திருக்கிறார் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் கோவையில் துவங்க இருக்கக்கூடிய இந்த துணைவேந்தர் மாநாட்டில் பங்கேற்பதற்காக கோவைக்கு வந்தடைந்திருக்கிறார் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர். அது குறித்த அண்மை செய்திகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உதகையில் ஆளுநர் RN ரவி நடத்தும் துணைவேந்தர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக கோவை வந்தடைந்திருக்கிறார் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர். அண்மை செய்திகளாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் கார்த்திக். வணக்கம் கார்த்திக், கூடுதல் விவரங்கள். கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் நடைபெற இருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக 2 நாள் பயணமாக இந்திய துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் இன்று கோவை வந்தடைந்திருக்கிறார். கோவை சர்வதேச விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டிருக்கிறது. விமான நிலையத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் அமைச்சர் கயல்விழி செல்வராஜ், கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார், மாவட்ட ஆட்சியர் பவன் குமார், மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் துணை குடியரசுத் தலைவரை வரவேற்றிருக்கிறார்கள். அதே போல துணை குடியரசுத் தலைவருடைய வருகையொட்டி கோவை விமான நிலையத்திலும் பாதுகாப்பானது பலப்படுத்தப்பட்டிருந்திருக்கிறது. கோவை விமான நிலையத்திலிருந்து தனி ஹெலிகாப்டர் மூலம் துணை குடியரசுத் தலைவர் தற்போது உதகமண்டலத்திற்கு புறப்பட்டிருக்கிறார். அங்கு நடைபெறக்கூடிய துணைவேந்தர்கள் மாநாட்டிலும் பங்கேற்கிறார். இன்றும் நாளையும் நீலகிரி மாவட்டத்தில் அவர் முக்கிய நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ள இருக்கிறார். நீலகிரி பயணத்தை முடித்துவிட்டு ஞாயிற்றுக்கிழமை கோவை திரும்பக்கூடிய துணை குடியரசுத் தலைவர் கோவையில் நடைபெற இருக்கக்கூடிய தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக கருத்தரங்கிலும் கலந்து கொள்ள இருக்கிறார். இந்த கருத்தரங்கு வேளாண் துறை மற்றும் கல்வித்துறையில் முக்கிய விவாதங்களை உள்ளடக்கியதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. துணை குடியரசுத் தலைவருடைய இந்த வருகையொட்டி கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடானது செய்யப்பட்டிருக்கிறது. சிக்கந்தர், விரிவான தகவல்களுக்கு நன்றி கார்த்திக்.